ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் பிளான் அகாடமியில் நம்ம பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக்கை பற்றி பார்க்கலாம். பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக்கை இது ஃபுல்லாக எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட், இந்த பிளானிங் கமிஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 5 இயர் பிளான்ஸ் டோட்டலாக இருக்குது. அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்துருச்சு, அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளானிங், அதாவது பிளானிங் வந்துட்டு எந்தெந்த மாதிரிலாம் டைப்பில் இருக்குது வேர்ல்டு லெவலில், அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாதிரி பிளானிங் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 2015. ஸோ அதில் யார் யாரெலாம் இருப்பாங்க, அந்த மெம்பர்ஸ் யார், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இதுதான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளானிங்கோட ஹிஸ்ட்ரி. சரி, ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே சோவியத் ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆரில் 1928லேயே இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஐடியா படி எதுக்காக அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சரோ இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்டையோ இல்லை இண்டஸ்ட்ரியோ டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பிளானிங் அப்படிங்கிறது ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிற சார்ந்த பிளானாக நடக்கும். அந்த 5 இயர்ஸுக்கு அவங்களோட கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்தந்த துறையில் நம்ம வளர்ச்சி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட மோட்டிவோட பண்ணுவாங்க. இதுதான் பிளானிங். சரி, இது ரஷ்யாவில் 1928 ஸ்டார்ட் பண்ணுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது கிரேட் டிப்ரெஷன் நடந்துகிட்ருக்கும் 1929 அது போல். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு தோணும். ஸோ பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது 1948 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நமக்கு தெரியும் April 6. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி மூலமாக தான் அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் க்ரியேட் பண்ணது எப்போ அப்படின்னா March 15, 1950. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிளானிங் பார்த்திங்கன்னா மிக்சடு எக்கனாமிக் பேட்டர்னாக இருக்கும். மிக்சடுனா தோஸ் ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக், இந்த ரெண்டுமே சேர்ந்து நம்மளுடைய இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறையா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளானிங் அப்படிங்கிறது எப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா April 1 1951 ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னாலே சாதாரணமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த April 1 ஸ்டார்ட் ஆகி, அதாவது பாருங்கள் 1951 April 1 ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் 1952 March 31 வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு April 1 ஸ்டார்ட் ஆகி March 31 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது 1 இயர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமாக 5 வருஷமாக இந்த மாதிரி பிளானிங் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இந்த பிளானிங் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஸோ இந்த பிளானிங்கோட பேசிக்ஸ் என்ன, அதாவது இந்த பிளானிங் அப்படிங்க கமிஷன் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியெல்லாம் பிளான்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், விஸ்வேஸ்வரய்யா பிளான். இது 1934 இவர் விஸ்வேஸ்வரய்யாங்கிறவர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். இவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு பிளானிங் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டவரே இவர் தான். இவரோட புக்கு பார்த்திங்கன்னா 1934 அதில் தான் சொல்லியிருப்பார். பிளான்டு எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் தான் அந்த பிளானிங் பற்றின எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். இவரோட பிளான் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பிளான், 10 வருஷத்துக்கான ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. பட் ஆனால் அது 10 இயர்ஸ், நம்ம இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணது 5 இயர் பிளான். ஸோ இந்த விஸ்வேஸ்வரய்யா பிளான் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ மாடல். ஓகேங்களா? அது இதில் இவர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பார் அப்படின்னா, யூஎஸ்ஏ மாடலில் இண்டஸ்ட்ரியலேஷன், தொழில்மயமாக்கத்தில் இவர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் ஒன். இது 1934. அடுத்தது ஜவஹர்லால் நேரு பிளான் 1938. இது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிளானில் தான் நேஷ்னல் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த பிளானிங் கமிஷனை ஹரிபுராவில் நடந்த காங்கிரஸ் செஷனில் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த பிளானிங் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார். இவர் தான் ஹரிபுரா காங்கிரஸ் செஷனில் 1938க்கு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 1939 ஐஎன்ஏன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவார். பட் அதுக்கு
முன்னாடி 1938 ஒரு பிரசிடெண்ட்டாக அந்த காங்கிரஸ் இருப்பார். ஸோ அதில் தான் இந்த பிளானிங் பற்றின ஒரு விஷயங்களை படிப்பார். ஸோ இவரோட இவங்க ஜவஹர்லால் நேருவோட பிளான் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கும், அதாவது அதோட க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கும். அந்த டைமில் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த டைமில் வந்துட்டு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இந்த பிளான் அஃபிஷியலாக எப்போ திரும்பி வரும் அப்படின்னா 1949 தான் இந்த பிளான் திரும்பி வந்து உயிர்ப்பிக்கும். ஓகேங்களா, இது ஜவஹர்லால் நேரு பிளான் 1938. அடுத்தது பாம்பே பிளான் 1940. இது பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்கிற 8 லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்துட்டு இந்த பிளானை உருவாக்குவாங்க. ஸோ இந்த பிளானில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக தற்சார்புத்தன்மையாக இருக்கணும். தானாக வந்து எப்படின்னா எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் வாங்காமல் தன்னிறைவு அடைஞ்சதாக இருக்கணும். அதே மாதிரி எம்எஸ்எம்இஸு, இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு ஸ்மால் மீடியம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானாக இருக்கும். இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தது. அதாவது 15 வருஷத்துக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற பிளானாக இருந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்ரீமான் நாராயண் அகர்வால் பிளான் அப்படிங்கிற எஸ்என் அகர்வால் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பிளான் சஜஸ்ட் பண்ணுவார். இது 1944. இது பார்த்திங்கன்னா காந்தியன் பிளான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் காந்தியோட ஐடியாஸை வந்து இவர் ஃபாலோ பண்ணி சொன்னதுனால இந்த பிளானை காந்தியன் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் காந்தியன் பிளான்னு யார் எது சொல்லுவாங்கன்னா எஸ்என் அகர்வால் பிளானை சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி. இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கும் ரூரல் எக்கானமிக்கும். காந்தி ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இல்லையா, கிராமங்கள் தான் வந்து இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லியிருப்பார். அதனால் வந்துட்டு இந்த பிளான் வந்து ஒரு ரூரல் எக்கனாமியை பொறுத்து இருக்கிறதுனால இது காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்என் அகர்வால் பிளான் 1944. நெக்ஸ்ட்டு ஜெயபிரகாஷ் நாராயணனோட பிளான். ஓகேங்களா, ஜெயபிரகாஷ் நாராயணனோட பிளான் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம எம்என் ராய் பிளான் பார்த்தலாம். 1945 எம்என் ராய் பிளான் பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா மெக்கானைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பை ஸ்டேட் ஒன்லி. அதாவது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிற எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் அந்தந்த ஸ்டேட்னால மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்தந்த ஸ்டேட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானை சொல்லுவார். அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாருங்க இவர். ஸோ இது அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அண்ட் ஆல்சோ இது பீப்புள்ஸ் பிளான்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அடுத்தது ஜேபி நாராயணன் பிளான். ஜேபி நாராயணன் பிளான் வந்து 1950 வந்தது. இது ஒரு சர்வோதயா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வோதயா பிளான் அப்படிம்பாங்க. ஏன்னா இது வந்து காந்தியோட பிளானை இன்ஸ்பயர் பண்ணி வினோபாபேவோட ஐடியாவை வந்து தழுவி வந்ததுனால இது சர்வோதயா பிளான் சொல்லுவாங்க. இப்போ காந்தின்னு நமக்கு தெரியும் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. வினோபாபே யாருன்னு நமக்கு தெரியும். நமக்கு யார், அவர் தான் வந்து இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தார். ஸோ அதனால் இந்த 2 பிளான்ஸு தழுவி வந்திருக்கு. யாரோட பிளான்? ஜேபி நாராயணன் பிளான் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சிறு குறு தொழில்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட். ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து அவர் ஸ்ட்ரிக்டாக எதிர்த்தாங்க. அதே மாதிரி லேண்ட் ரிஃபார்ம், நிலங்களை சீர்திருத்தம் செஞ்சு அதை அழகாக வந்து விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அதன் மூலமாக வந்து வருமானம் ஈட்டலாம், அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஜேபி நாராயணன் பிளான் 1950. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கும்போது கடைசியாக என்னாகும் அப்படின்னா இது எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கடைசியாக ஒரு பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங். இது எந்த மாடல் அப்படின்னா அஃபிஷியலாக இந்த மாடல் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் மாடல், சோவியத் ரஷ்யா மாடலில் இந்த பிளான் நடந்திருக்கும். ஸோ சோவியத் ரஷ்யா மாடல் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு என்னென்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியாக இருந்திருக்கும், அதாவது சமத்துவமாக இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய நோக்கில் வந்து இந்த பிளானை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் மாடல், 5 இயர்ஸ் கோல் செட் பண்ணி நமக்கு ஒரு பிளான் இருக்கும்.
சரி, இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதோட சேர்மன் யாராக இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டராக தான் இருப்பார் எப்போவுமே. ஸோ அதோட வைஸ் சேர்மன் பார்த்திங்கன்னா ஒரு கேபினட் மினிஸ்டரோட போஸ்ட்டில் இணையான போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் இருப்பார். ஓகேங்களா, ஒரு கேபினட் மினிஸ்டர் பதவி வகிக்கிறவர் தான் இந்த வைஸ் சேர்மனாக செயல்படுவார். ஓகேங்களா, இதில் சேர்மனாக ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் உருவாக்கும்போது சேர்மனாக இருந்தவர் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ லாஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கோட லாஸ்ட் சேர்மன் முடியுது. ஏன்னா 12th 5-year பிளானுக்கு அப்புறம் பிளானிங் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நரேந்திர மோடிஜி அவர்களோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த பிளானிங் அபாலிஷ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட வைஸ் சேர்மன் பார்த்திங்கன்னா கேபினட் மினிஸ்டர் பதவியில் இருக்கவங்க. இது யார் ஃபர்ஸ்ட் யாருன்னா குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மான்டக் சிங் அவுலியா அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஷின்ஸில் கேட்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் பாடின்னு கேட்பாங்க, கிடையாது. கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா அரசியலமைப்பில் இதுக்குன்னே தனியாக ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும், இதை பற்றி சொல்லியிருக்கணும் அரசியலமைப்பில். பட் ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி எந்த ஒரு விஷயம் சொல்ல கிடையாது. அதனால இது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் ஸ்டாட்யூட்டரி பாடினா என்னென்னா, அதாவது ஒன்று அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கணும், அப்படி சொல்லப்படலை அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஸ்டாட்யூட்டரி லா உருவாக்குனாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இது சட்டமும் தனியாக அமைக்கப்படலை பிளானிங்க்கு, கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்புலேயும் இது சேர்க்கப்படலை. அதனால் இது பார்த்திங்கன்னா நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நார் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ். இந்த பிளானிங் கமிஷன், இந்த பிளானிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோட குறிக்கோள்கள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். பாவர்ட்டி, வறுமையை ஒழிக்கணும். அதே மாதிரி வருமானத்தில் இருக்கிற டிஸ்பாரிட்டிஸ், அதாவது உயர்வு ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு சில திடீர்னு அதிகமான வருமானம் ஈட்டவும் இருப்பாங்க, நிறைய பேருக்கு குறைவாகவே எப்போவுமே வருமானம் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டிஸ்பாரிட்டிஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவங்க இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒரு இன்கம் ஃபிக்ஸ்டு தான் வந்துட்டுருக்கும், இதுக்கு மேலே எப்போவுமே அதிகரிக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்டோன்னா தான் அவங்களும் மேலே வருவாங்க. ஸோ மேலே வரும்பொழுது அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது குறைவாக ஆரம்பிக்கும். அடுத்தது அக்ரிகல்ச்சரையும் இண்டஸ்ட்ரியையும் டெவலப் பண்ணணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய தொழில் மையங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார், நிறைய டிப்ரெஷன்ஸு, ஃபெமைன்ஸ் நம்மளுடைய தொழில்கள், இந்தியாவோட எக்கனாமிக்கில் கண்டிஷன் ரொம்பவுமே மோசமாக இருந்தது. இந்த மோசமான நிலைமையை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளானிங் ஒன்று போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி தொழில்மயமாக்கணும், தொழிற்சாலைகளை கொண்டு வரணும், அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம திரும்பி நம்மளுடைய மக்கள் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. இதுக்காக ரொம்பவுமே அந்த ஸ்டார்டிங்கில் ரொம்பவுமே எஃபர்ட் போட்டாங்க. ஓகேங்களா, சரி, அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதிகளை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, அடுத்தது ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலையின்மையாக இருந்தாங்க. ஸோ இந்த வேலையின்மையை குறைக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த என்ன பண்ணுவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கும் போது என்னாகும், நிறைய இளைஞர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை இன்க்ரீஸ் பண்ணால் என்னாகும் அப்படின்னா நாட்டோட அந்த உற்பத்தி திறன், ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் அதை மெக்கானைசேஷன் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை ரா மெட்டீரியலாக இருக்கிறத கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பெருக்கமாகும், வேலைவாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பிளானிங்லாம் கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்தது இப்போது இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு தனித்த இயங்கும் அமைப்பான்னு கேட்டால் கிடையாது. அதை கவனிக்கிறதுக்கும் அதுக்கு இந்த பிளானிங்கை வகுத்து கொடுக்கறதுக்கும் ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு பேர் தான் NDCமாங்க, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 6th April 1952. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட வேலை என்னென்னா
அந்த பிளானிங் கமிஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க வளங்கள் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், அந்த ரிசோர்ஸஸை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ வளங்கள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு மேலே போனால் நம்ம என்ன ஆகும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம ஆக முடியாது, நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்கிறது இவங்களோட வேலையாக இருந்தது. ஓகேங்களா? சரி, இந்த என்டிசி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்துட்டு ஆல்சோ கால் ராஷ்ட்ரிய விகாஸ் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்டிசியோட முக்கியமான வேலை என்னென்னா, ஒரு பிரிட்ஜு போல் செயல்பட்டுச்சு. யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்பட்டது. ஓகேங்களா? சரி, இது வந்து இதோட சேர்மன் யார், இதோட மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னா, சேர்மன் சேம் பிளானிங் கமிஷனில் இருந்த மாதிரியே தான் இதோட சேர்மனும் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கேபினெட் மினிஸ்டர், ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்க எல்லாருமே இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் ஸ்டாட்யூட்டரி பாடி. இது வந்து என்டிசி. இது பிளானிங் கமிஷனை பார்த்துக்கிறதுக்காக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதோட இன்னொரு பேர் பார்த்துக்கோங்க, ராஷ்ட்ரிய விகாஸ் பரிஷத் அப்படிங்கிறது. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 6th April 1952. ஓகேங்களா? ஸோ இதோட சேர்மன் சேம் பிரைம் மினிஸ்டர். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று தான், ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் யூனியன் டெரிட்டரியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிளானிங் கமிஷனில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. பட் இதில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் கண்காணிக்கிறதுனால தான் இப்போ பிளானிங் கமிஷன் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு எகெயின்ஸ்டாக நடந்தால் கூட நிறையா ஸ்டேட்ஸில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், இல்லை இது வந்து எதிர்க்கலாம், இந்த பிளான் எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து ஒத்து வராது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த என்டிசி அப்படிங்கிற அமைப்பே இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 5 year plans. இப்போ 5 year plans இப்போ தான் நம்ம பிளானிங் கமிஷன் பார்த்துட்டோம். இந்த பிளானிங் கமிஷன் மூலமாக எப்படி 5 years பிளான்ஸ் உருவாக்குவாங்கன்னு பார்த்தோம். இப்போ எவ்வளோ 5 years கோர்ஸ் தான் இன்னும் இது வரைக்கும் 12 5 year பிளான்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி நம்ம கணக்கிடணும் அப்படின்னா, பாருங்கள், 1951லேருந்து 1951லேருந்து 1956 வரைக்கும் ஒரு 5 years. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா 1951 to 52 இது ஒரு ஃபினான்ஷியல் இயரை தான் நீங்கள் எடுத்துக்கணும். April 1 ஸ்டார்ட் ஆகி March 31 முடியுதா? அப்போது 1952 to 53, 53 to 54, 54 to 55 4 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ 55 to 56 5 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரை வந்து நீங்கள் கணக்கிடணும். ஃபினான்ஷியல் இயர் கணக்கிட்டு இப்போ 5 வருஷம் இப்படி தான் பிளானிங். அப்போ 51லேருந்து 56 வரைக்கும் தான் நம்ம பிளானிங் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் ஆப்ஷனில் மாற்றி கொடுத்துருவாங்க, 51 to 55 இல்லை 50 to 55 51 to 56 இல்லை 50 to 54 கொடுப்பாங்க. நமக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். இது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 51 to 55ங்கிற ஆப்ஷன் தான் எடுப்போம். இல்லைன்னா இந்த 2 ஆப்ஷனில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுவான்ட்டு, ஏன்னா இது கூட 50ங்கிறது நமக்கு தெரியும். பிளானிங் கமிஷன் உருவாக்குனதே 51 தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா 50 to 54 ஒரு 4 years தான் வருது. ஸோ இதுவும் வராதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த 2 ஆப்ஷனில் தான். ஸோ இதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம ஒழுங்காக பார்த்து பண்ணோன்னா இந்த மாதிரி கால்குலேஷனில் 51 to 56ங்கிறத எடுத்துடலாம். ஓகேங்க? ஸோ பாருங்கள், இப்போ பிளானிங் இந்த மாதிரி 51 to 56, 56 to 61 செகண்டு, தேர்டு பார்த்திங்கன்னா 61 to 66. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 3 years வந்து ஹாலிடே, பிளான் ஹாலிடே அப்படிங்கிறது ஒன்று விட்டுருவாங்க. ஒரு 3 years இதுலேயும் பிளான் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து ஒரு 3 வருஷம் கால குறுகிய பிளான் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4th 5 year பிளான் 1969 to 74, 5th 5 year பிளான் 74 to 79. அடுத்தது ரோலிங் பிளான் அப்படின்னு ஒன்று வரும். இது 78லேருந்து 79 வரைக்கும். அதாவது இது 5th 5 year பிளான்லேயே பாதியிலே ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா இது ஜனதா பார்ட்டியோட ரூல் வந்துடும் இந்த ரோலிங் பிளான் அந்த டைமில்.
ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவர் வந்து 6th 5 இயர் பிளான் தான் விடுவார். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஜனதா பார்ட்டி ரூல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வர ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி இது ரோலிங் பிளானாக மாற்றிட்டு இவங்க 6வது 5 இயர் பிளான்னு புதுசாக மறுபடியும் உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இது ரோலிங் பிளான்னு சொல்லுவோம். இது ஒரு 2 வருஷம் நீடிக்குங்க. அடுத்தது 6th 5 இயர் பிளான் 1980 to 85, 7th 5 இயர் பிளான் 85 to 90, ஆனுவல் பிளான் 90 to 92. இது 2 வருஷம் ஆனுவல் பிளான் மாதிரி, ஒரு 2 வருஷம் பிரேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 பிளான் வருது ஹாலிடே, அடுத்த 2 பிளான், அதுக்கப்புறம் ரோலிங் பிளான், அடுத்த 2 பிளான் ஆனுவல் பிளான். ஓகேங்களா? ஸோ 3, 2, 2 அப்படின்னு நான் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்து ஒரு பிரேக் இல்லாமல் லைனாக வரும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்க்கலாம். சரி, இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா 1951 56 வரைக்கும் உருவாக்கியிருப்பாங்க. இதோட மாடல் என்னென்னா ஹெரால்ட் டோமர் மாடல் அப்படிம்பாங்க. ஹெரால்ட் டோமர் மாடல் அவரோட மாடலை வந்து சார்ந்திருக்கிறதுனால இது வந்து ஹெரால்ட் டோமர் மாடல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இது மூலமாக வந்து நீர்ப்பாசன வசதி உருவாக்குறது, எலக்ட்ரிசிட்டி மின்சார வசதிகளை ஏற்படுத்தி தர்றது, இதெல்லாம் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக தான் உருவாக்கப்பட்டது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில் CDP 1952 உருவாக்கியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கும்பொழுது இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற கம்யூனல் டிஸ்பாரிட்டிஸை வந்து விளக்குறதுக்காக இது கொண்டு வந்தது தான் இந்த CDP அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருவாங்க. NSP அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 1953 கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் கொண்டு வந்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட டார்கெட் 2.9%, அச்சீவ்மெண்ட் 3.6%. ஸோ இது ஒரு சக்ஸஸ் தான். அடுத்தது 1956 to 61 செகண்ட் 5 இயர் பிளான் PC மகளநோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்த பிளானை வந்து உருவாக்குனார். அதனால் இது மகளநோமி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ கால் சோவியத் ஃபெல்ட்மேன் மாடல். சோவியத்தில் ரஷ்யாவில் இருக்க ஃபெல்ட்மேன் அப்படிங்கிற ஒரு மாடலை உருவாக்குனதுனால இது சோவியத் ஃபெல்ட்மேன் மாடல் ஆர் மகளநோமிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலேஷன், தொழில்மயமாகல். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து தொழில்மயமாதலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியாக இருந்துச்சு. சொசைட்டியாக அது கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் கம்யூனிஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக வளர்ச்சி அடைந்துட்டுருக்கும். ஸோ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ரூலிங்கை கட் பண்ணுறதுக்காக ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவாருன்னா இந்த பிளானிங்கை வந்து UN தாப்பார் அப்படிங்கிறவர் தான் அந்த பிளானிங்கை படிச்சிருப்பார். INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன் 1955 ஆவடியில், அதாவது இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்திருக்கும். அந்த செஷனில் தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. அதாவது ஒரு சோஷியலிஸ்ட் பேட்டர்னாக இருக்கணும். இப்போ கம்யூனிஸ்டோட ஐடியாவே என்னன்னா சோஷியலிஸ்ட் பேட்டர்ன், சமதர்மம், சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த கொள்கையை நம்மளே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோ பேசிஸ் தான் இந்த செகண்ட் 5 இயர் பிளான் உருவாக்குவாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளிநாட்டுக்காரங்களோட உதவியோட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் உருவாக்குவாங்க. அப்படி வந்தது தான் என்னென்னா ரூர்கேலாவில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்கு உதவி கொடுத்தது யாருன்னா ஜெர்மன். இப்போ பிலாய் அப்படிங்கிறது அது பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட இண்டஸ்ட்ரி. அடுத்தது துர்காப்பூரில் யுனைடெட் கிங்டம் UK வந்து ஃப்ரெண்டோட அதோட ஹெல்ப்போட வந்தது தான் இதெல்லாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அதாவது இந்த தொழில்மயமாகுதல், பொது தொழில்களை வந்துட்டு ஜவஹர்லால் நேரு என்னன்னு சொல்லுவாருன்னா கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது யார் கேட்டிருக்காங்க, யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அந்த கூட்டம் கொடுத்துட்டு ஸோ நமக்கு தெரியணும் ஜவஹர்லால் நேரு அப்படின்ட்டு. சரி, இதோட டார்கெட் வந்து 4.5%, அச்சீவ் பண்ணது 4.2. ஸோ ஓரளவு ரொம்ப ஃபெயிலியர் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து அவங்க ஒரு சக்ஸஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து 3.6, அதை விடவே இது ஜாஸ்தி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்றும் ஃபெயிலியர் இல்லை. அடுத்தது தேர்ட் 5 இயர் பிளான். இது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு பிளான்னு சொல்லலாம். பட் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட், தற்சார்பு, தன்னிச்சையாக செயல்படணும், தன்னோட வளங்களை தானே எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் நம்ம வந்து நமக்கு தேவையில் பூர்த்தி செய்துக்கிற அளவுக்கு இருக்கணும். அதேமாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரி ரெண்டுக்குமே சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இதில். இது ஆல்சோ வந்து கட்கில் யோஜனா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. ஸோ இந்த பிளானை ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னா சக்கரவர்த்தி அண்ட் சாதிக் அப்படிங்கிறவர் தான், 2 பேர் சேர்ந்து தான் இந்த பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டார்கெட் 5.6 பட் அச்சீவ்மெண்ட் 2.8. ஓகே, இதுக்கு என்ன ஃபெயிலியருக்கான ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் தான் 1962 அண்ட் 65 தான் இண்டோ சைனா வார் 1962லையும் இண்டோ பாகிஸ்தான் வார் 1965லையும் நடக்கும். அதே மாதிரி பருவமழை பொய்த்தும் போயிடும், மான்சூன் ஃபெயிலியரும் ஆயிரும். இந்த 3 காரணங்கள்னால இந்தியாவில் எக்கனாமிக் லெவல் ரொம்ப டவுன் ஆயிரும். இந்த வார்னால இந்தியா வந்து எக்கனாமிக்கெலாம் ரொம்ப அடிபட்டுருங்க. ஸோ பாகிஸ்தான் வரல நம்ம ஜெயித்தாலுமே எக்கனாமிக்கலாக நம்ம ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருப்போம், பொருளாதார அளவில் ஒரு மந்தம் ஏற்பட்டிருக்கும். இதனால் இந்த பிளானில் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பிளான் ஹாலிடே 1966லேருந்து 69 வரைக்கும் ஒரு 3 வருஷம் வந்து ஒரு பிளான் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி ஒரு இவ்வளோ பிளான் வந்துச்சுன்னா அதில் பிரேக் மாதிரி நடக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து 66, 69 3 இயர்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளான் ஹாலிடேயில் எதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன். அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ரொம்பவுமே அந்த நிறைய அந்த வேர்ல்டு வார்னால் நிறையா வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா ஹையில் வெரைட்டிஸ், அதாவது அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டாக இருக்கும், அதெல்லாம் அதிகமாக மகசூலை ஏற்படுத்துகிற சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர். இது யார் வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷனை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா MS சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் சயின்டிஸ்ட் அவர். ஸோ அவர் தான் வந்து இந்தியாவின் அந்த பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நார்மன் போர்லாக்கோட ஐடியா. நார்மன் போர்லாக் யார் அப்படின்னா அவர் தான் வந்து வேர்ல்டு லெவலில் பசுமை புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஐடியாவை எடுத்துகிட்டு இவர் இந்தியாவில் இதே மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவார். இவர் ப்ளஸ் அந்த டைமில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தவர் யாருன்னா C. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இவர் 2 பேரும் ஹெல்ப்னால் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று இந்தியாவில் ஏற்படுத்துவாங்க. ஸோ இது பிளான் ஹாலிடேயில் நடத்துவாங்க. ஓகேங்களா. இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்தது 1969 to 74. இது பிளான் என்னென்னா இது ஒரு ஃபெயிலியரில் நடந்தது தான். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 3rd 4th அப்படியே டவுன் ஆகிட்டே வருங்க. ஓகேங்களா. ஸோ இது 4th பிளான். இதுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா growth with stability and progressive achievement of self reliance. அதாவது ஒரு நிலையான நீடித்த வளர்ச்சியாக இருக்கணும், தற்சார்புடையதாக இருக்கணும். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி 3rd 5-year பிளான்லேயே இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்போம். அப்படின்னா என்னென்னா தற்சார்பு, அதாவது தன்னையே தானே சார்ந்துக்கணும், எந்த ஒரு ஹெல்ப்பும் வெளியே நாடக்கூடாது அப்படிங்கிறது தான் தற்சார்பு. இந்த பிளானில் இந்த தற்சார்பே பார்த்திங்கன்னா நிலையாக இருக்கணும், நீடித்ததாக இருக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட்டை நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பிளானாக இருந்தது. ஸோ இதை லியாண்டி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அசோக் ருத்ரா அண்ட் மன்னி. 3rd பார்த்திங்கன்னா 2 பேர் பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி சாதின்னு பார்த்தோம். அதேமாதிரி 4th பார்த்திங்கன்னா 2 பேர் அசோக் ருத்ரா அண்ட் மன்னி அப்படிங்கிறவங்க இதை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. சரி, இந்த டைமில் இதுவும் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சேம் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு வார் நடந்துட்டு இருந்துச்சுங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு வார். இது என்ன வார் அப்படின்னா பங்களாதேஷை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கான ஒரு வார். ஸோ அந்த கிழக்கு பெங்கால் அப்படிங்கிறத வந்து என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் வந்துட்டு அவங்களோட நாடாக வச்சுருந்தாங்க. பங்களாதேஷ் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஒரு பகுதியாக தான் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து பாகிஸ்தானை வந்து பிரித்து அவங்க மக்களை வந்து வேறு நாடாக உருவாக்குறதுக்கான போராட்டம் நடந்துட்டு இருந்தது 1971. ஸோ அதனால் இந்தியாவில் நிறைய எக்கனாமிக்கலாக வந்து நிறையா மந்த நிலை ஏற்பட்டுச்சு. அதேமாதிரி ஃபெமைன் பஞ்சம் வந்துச்சு அந்த டைமில். ஸோ இதனால் இந்த பிளானை வந்து ஒழுங்காக வந்து செயல்படுத்த முடியல, அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து நினச்ச அளவுக்கு பண்ண முடியல. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா 1969 நேஷ்னலிசம் பேங்க்ஸ் பண்ணாங்க. பேங்க்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்கனாமிக்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருந்த டைமில் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் என்ன ஆகும்னா அவங்களுடைய லோன்ஸை மக்களுக்கான உதவிகளை வந்து பண உதவிகளை அவங்க கரெக்டான நேரத்தில் செய்யலை. இதனால் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் இதை வந்து நம்ம வந்து பப்ளிக் உதவுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது கவர்மெண்ட்டோட ஒரு விஷயமா பண்ணணும், நேஷ்னலிசம் பண்ணணும், இந்த பேங்க்ஸை வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டது தான் இந்த 1969 வந்து உருவாக்கின இந்த நேஷ்னலிசம் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசி. இது மூலமாக ஒரு 14 ஒரு பெரிய வங்கிகளை வந்துட்டு இவங்க நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க.
இதோட டேட் பார்த்துக்கோங்க ஜூலை 19. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நேஷ்னலிசம் பேங்க் பண்ணதுக்கான ரீசன். இதுதான் இந்த பஞ்சத்திலிருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்பொழுது ஒரு மோனோபோலியாக இருந்திருக்கும். அந்த டைமில் பேங்க்ஸ் எல்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னாலே நார்மலாக நமக்கு தெரியும் ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கோ கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கோ எதுவுமே வந்து பீப்புளோட நன்மை சார்ந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நேஷ்னலிசம் பண்ணாங்க. அடுத்தது எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் என்னென்னா மோனோபோலிஸ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1969. சரி, இதுவும் எதுக்காகனா மோனோபோலிஸ் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா மோனோபோலிஸோட அதிகமான ஒரு அதிகாரங்கள் அங்கே இருந்தது அந்த டைமில். ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து அந்த வர்த்தகர்கள் தாங்கள் ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால நிறைய ப்ரைவேட் இருந்ததுனால அவங்க நியமிக்கிற விலையை தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரைவேட் வந்து அதிகமாக ஒரு 10 டைம் வந்து ஒரு பொருளை விற்கிறாங்க, ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் என்னாகும், ஒரு 10th டைமுக்கு அப்புறம் 11th டைம் அவன் வைக்கும் பொழுது நம்மக்கிட்ட தான் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் வேறு எந்த இடத்துலையும் கம்மியான விலையில் இந்த பொருள் கிடையாது. அப்போது இந்த பொருளை நம்மக்கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும்னா நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து லாபம் இன்னும் நிறைய ஈட்ட முடியும்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா வந்து அதிகமான லாபத்தில் பொருளை விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பீப்புள்ஸ்க்கு வேறு வழியும் இல்லை, வேறு ஆள்கள் குறைவான விற்கிற ஆள்களும் இல்லை, அது அத்தியாவசிய பொருளாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறையா வந்து மக்கள்கிட்ட வந்து போவர்ட்டி அதிகமாக நிலமிச்சு, அதே மாதிரி நாட்டுடைமையில் அதிகமான கரெக்டான ஒரு நிலைமையில் பயன்படுத்த முடியாத நிலைமையாச்சு. ஸோ அதனால தான் எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வருவாங்க. அடுத்தது அபாலிஷன் ஆஃப் ப்ரிவி பர்ஸ் 1971. இதுவும் வந்து இந்த பீரியடில் தான், இந்த 4th 5-year பிளான் பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது என்னென்னா மன்னர் மானியம் ஒழிப்பு அப்படிம்பாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மன்னர்கள் இருந்தாங்க, மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு மானியம் மாதிரி எப்போவுமே வழங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து சிறப்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதைக்காக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எக்கனாமிக்கலாக நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்தியா இன்னும் வந்து கீழே போயிடும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து ஃபெரா ஆக்ட் 1973 ஃபெரா ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க ஒரு பொருளை விற்கிறாங்க, இல்லை ஃபாரின்லேருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி பொருளில் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் காசை கையில், இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் உருவாக்கி இதை வந்து நிறைய அந்த ஃபாரினில் மணி வந்து குவியாமல் இருக்கிறதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணது தான் இந்த ஃபெரா ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4th 5-year பிளானோட டார்கெட் 5.7, அச்சீவ்மெண்ட் 3.3 தான். இங்கே 5.7லேருந்து 3.3 தான், ரொம்ப கம்மி பாருங்கள். அது கூட 3rd 5-year பிளானும் அதே மாதிரி தான். நம்ம என்ன பார்த்தோம், 5.6 வச்சாங்க 3rd, இது வந்து 2.8. 4thலேயும் சேம் 5.7 இல்லை ஒரே மாதிரி தான் வச்சு டார்கெட் வச்சுருக்காங்க. பட் இது 3.3. ஓகேங்களா? ஸோ இது 4th. அடுத்தது 5th 5-year பிளான். இது பாருங்கள் 1974லேருந்து 1979 வரைக்கும் தான். இது ஒரு 4 இயர்ஸ்லேயே வந்து இது எண்ட் ஆயிரும் 1978லேயே. இது எந்த மாடல் அப்படின்னா டிபி தார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி ப்ளஸ் மைன்ஸ், சுரங்க தொழில்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி இந்த 2 தான் பார்த்துருந்துருப்போம். இதில் எக்ஸ்ட்ரா 5th 5-year பிளானில் மைன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இதில் பாருங்கள் 1975 தான் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒன்று, இது மூலமாக ஒரு 20 அம்ச திட்டங்கள் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. இது எதனால் அப்படின்னா அந்த டைமில் ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி நடந்திருக்கும். ஸோ அதனால் இந்த 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இந்த 5th 5-year பிளானில் தான் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட டார்கெட் 4.4, அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 4.8. ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டுருச்சு. இது முழுசாக அந்த பிளான் வந்து நிறைவேறலை. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா 1977 ஜனதா பார்ட்டியில் இருக்க மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார், அவரோட பார்ட்டி ரூல். ஸோ அதனால் இந்த பிளானை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க ஒரு பிளானை வந்து உருவாக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிளான் பேர் தான் ரோலிங் பிளான் அப்படிம்பாங்க. 1978லேருந்து 79. பட் ஆனால் இந்த பார்ட்டி வந்து இந்த பிளானை வந்து 6th 5-year பிளான் தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜனதா பார்ட்டி ரூல் முடிஞ்சதுக்கப்புறம் வர பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளானை திரும்பியும் ரோலிங் பிளான்னு மாற்றிட்டு
6th 5 இயர் பிளான் உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் மாடலாக இருக்கும். இது வந்து இந்த பிளானில் காந்தியோட பிரின்சிபலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரூரல் எக்கானமிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வில்லேஜ் தான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளானாக இருந்தது இந்த பிளானில். ஸோ இது காந்தியன் எக்கனாமிக் மாடல்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாப்பனீஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சொல்லுவாங்க. அடுத்தது மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி 1977 தான் பார்த்திங்கன்னா பெரும் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கொள்கை மூலமாக அதிகமான பொருளாதார அளவில் வளர்ச்சி அடைகிறதுக்கான முக்கியத்துவமான திட்டங்களை உருவாக்குவாங்க. இதில் உருவானது தான் டிக் அப்படின்னு, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் அப்படிம்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான ஒரு பாலிசி தான் இந்த டிக் அப்படிம்பாங்க. இது கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இந்த ரோலிங் பிளான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி பிளானிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு திருப்பி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வருஷம் நடக்கிற ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. சரிங்களா? அதனால் இது ரோலிங் பிளான் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. அடுத்தது 6th 5 இயர் பிளான் 1980 1985 வரைக்கும் ஆல்சோ கால் கரிபி ஹட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மோட்டோ என்னென்னா கரிபி ஹட்டோ அப்படின்னா என்னென்னா ஒரு பர்வர்ட்டியை வந்து அழிக்கணும் அப்படின்னும், செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக தற்சார்பாக இருக்கணும், அதே மாதிரி வறுமையை ஒழிக்கணும். தற்சார்புனா நான் ஏற்கனவே போன பிளானிங்லேயே சொல்லியிருக்கேன். ஓகே, 1980 இதனால தான் என்ன சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. உதயமாகும் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதில் உருவாக்குறாங்க. ஸோ இது மூலமாக உருவானது அந்த டெலிகாம், எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த 6th 5 இயர் பிளானில். ஓகேங்களா? அடுத்தது IRDP அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1980 தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வந்து கிராமங்களுக்கான ஒரு திட்டமாக இருந்தது, கிராமத்தோட வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக இருந்தது. இதோட டார்கெட் 5.2, அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 5.7. அடுத்தது பார்த்திங்கன்னா 7th 5 இயர் பிளான் 1985 1990 வரைக்கும். ஸோ இதோட மோட்டோ என்னென்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி, அதாவது தன்னைத்தானே எந்த ஒரு எக்கனாமியும் பார்த்திங்கன்னா தானாக வந்துட்டு வளரணும், அதுக்கான ஒரு தற்சார்பை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட், அப்போ எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ எப்படி பண்ணலாம் வேலைவாய்ப்புகளை? கவர்மெண்ட் மட்டுமே இருந்துட்டு இருந்தது அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது வளராது. அதனால் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ப்ரைவேட் செக்டார்ஸை வந்து உள்ளே வர வச்சாங்க. ஸோ இதனால் என்னென்னா அவங்களும் ஒரு வேலைவாய்ப்புகளை வந்து இளைஞர்களுக்கு ஏற்படுத்துவாங்க. இந்த பிளானை யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர் தான் வந்து இந்த பிளானை வந்து உருவாக்குனார். 7th 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலமாக வந்தது தான் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, இதை 1989 JRY அப்படிங்கிற ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதில் என்னன்னா டெக்னிக்கல் மிஷின்ஸ், அதாவது நிறைய வந்து டெக்னிக்கலாக இருக்கிற நிறைய மிஷின்ஸை வந்து உள்ளே இந்தியாவுக்குள்ளே வர வச்சு அந்த மிஷின்ஸ் மூலமாக நிறைய சீக்கிரமான வளர்ச்சி வந்து ஏற்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் பெருசாக இருக்காது. இந்த 7th 5 இயர் பிளானில் தான் நிறைய வந்து டெக்னாலஜி இருக்கிற நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாங்க. இது வந்து இந்த டெக்னிக்கல் மிஷின்ஸை கொண்டு வந்ததுக்கான ஹெட் யாருன்னா சாம் பிட்டுடார் அப்படிம்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட டார்கெட் 5%, இதோட அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 6%. அடுத்தது ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு லீவ் பிரேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது 1990 1992 ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 8th 5 இயர் பிளான் 1992 1997 வரைக்கும். இது ஜான் மில்லர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்சோ இது பார்த்திங்கன்னா ராவ் மன்மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போது பிரைம் மினிஸ்டர் அந்த நரசிம்ம ராவ் அவரும் அந்த பிரைம் மினிஸ்டர் அவரும் சேர்ந்து மன்மோகன் அப்படிங்கிறவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பிளானை உருவாக்குனாங்க. மன்மோகன் அப்படிங்கிறவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். இவர் அதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க்கோட கவர்னராக இருந்திருப்பார். அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக உருவாக்கி அவரை வந்து இந்த பிளானை வந்து உருவாக்கி தர சொல்லுவாங்க. ஸோ இது ராவ் மன்மோகன் மாடலும் சொல்லுவாங்க. இது 8th 5 இயர் பிளான். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் எல்பிஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்குச்சு. இது எல்பிஜியில் என்னென்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன், குளோபலைசேஷன் அப்படிம்பாங்க. அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிம்பாங்க.
இது மூலமாக என்னாச்சுன்னா இந்த 1991க்கு முன்னாடி வரைக்கும் 8th 5 இயர் பிளானுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருமளவு வந்து தற்சார்புன்னே நம்ம பார்த்துருப்போம். தற்சார்புன்னு என்னென்னா வெளியே வந்து நம்ம கடன் வாங்காமல் வெளியே எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நம்மளே யூஸ் பண்ணிக்கணும், அது தேவையான அளவு மட்டும் உற்பத்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேவைக்கு அதிகமாக எந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸோ எந்த ஒரு மெக்கானிசேஷனோ ப்ரொடக்ஷன் கிடையாது. இந்த 8th 5 இயர் பிளான் வந்ததுக்கப்புறம் வெளியே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அதனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இந்தியாவில் வரும். ஸோ வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமான அளவில் வரும். அதே மாதிரி நாட்டோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவில் அந்த நேஷ்னல் இன்கம் லெவல் வந்து அதிகமான அளவில் வளர்ச்சி அடையும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 8th 5 இயர் பிளான். ஸோ இது மூலமாக என்ன ஆச்சுன்னா லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல் அப்படின்னு என்னென்னா ப்ரைவேட்டுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுப்பாங்க. ஃபாரின் நிறைய வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டேஷனாக என்ன பண்ணாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஷேரை சேல் பண்ணி ப்ரைவேட்டுக்கு அந்த ஷேரை அதிகமாக விற்றுருவாங்க. அப்போ என்னென்னா ப்ரைவேட் வந்து அந்த ஷேரில் அதிகமாக வரதுனால ப்ரைவேட்டேஷன் ஆயிரும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 50 அதுக்கு மேலே ஷேர் இருந்தால் அது கவர்மெண்ட். இப்போ அவங்களோட ஷேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட்டுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போது நிறைய கவர்மெண்ட்டாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன ஆகுனா ப்ரைவேட்டோட கையில் மாறிடும். இதுதான் ப்ரைவேட்டைசேஷன். அடுத்தது குளோபலைசேஷன், உலகமயமாதல். நிறைய FDI அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நிறைய ஃபாரினில் இருக்கிற டைரெக்டாக இங்கே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரிலாம் நிறையா வந்ததே இந்த 8th 5 இயர் பிளானில் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மனித வளங்களை இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மனித வளங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட், இண்டஸ்ட்ரீஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கு வந்து நிறைய அதிகமான அளவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். அது மாதிரி பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1990 நான் அதில் தப்பாக கொடுத்துருக்கேன், 1996 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இந்த 1995 அப்படின்னு மாற்றிடுங்க. இது 1995ல் இந்தியா பார்த்திங்கன்னா WTOவில் மெம்பர் ஆயிடுவாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இந்தியா மெம்பர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா. இதனால தான் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 1991 போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த LBG வந்ததுக்கப்புறம் இந்தியா பார்த்திங்கன்னா WTOவில் மெம்பர் ஆயிடுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் 5.6, அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 6.8. இதுவும் ஒரு சக்ஸஸான ஒரு ப்ராஜெக்ட் தான் 8th 5 இயர் பிளான். ஓகே. அடுத்தது 10th 5 இயர் பிளான். இது 9th 5 இயர் பிளான். இது பார்த்தீங்கன்னா 1997 2002. இது 9th 5 இயர் பிளான். சரி, இது என்னென்னா growth ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு சமத்துவமாக ஒரு growth-ஆக இருக்கணும், இது எல்லாருக்குமே சமமான அளவில் இது வந்து ஒரு நீதி கிடைக்கக்கூடிய ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு growth-ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ்க்கு அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலம் தான் பார்த்திங்கன்னா அந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, ரோடுகளை வந்து சீர் செய்வதற்கான ஒரு திட்டம், இதான் PMGSY அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா அப்படிம்பாங்க. இது எப்படின்னா லோன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது யூத்துக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிற யூத்துக்கு, அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற யூத்துக்கு நிறைய லோன்ஸ் கொடுத்து அவங்கள சுயதொழில் செய்கிறதுக்கு நிறைய ஊக்குவிப்பாங்க. இதான் PMRY அப்படிம்பாங்க. PMGSY அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிம்பாங்க. இது வந்து சாலைகளை மேம்படுத்துறது, சாலை திட்டங்கள், இதெல்லாம் வந்து இந்த 9th 5 இயர் பிளானாக தான் வந்துச்சு. இதோட டார்கெட் 7%, பட் இதோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5.6. ஓகேங்களா. சரி, இது பார்த்தீங்கன்னா 10th 5 இயர் பிளான். இது 2002 to 2007 வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட மோட்டிவ்ஸ்லாம் என்னென்னா பர் கேபிட்டா இன்கம், நேஷ்னல் இன்கம்மை 2 மடங்கு 10 வருஷத்தில் உயர்த்தணும். அதேமாதிரி 10 மில்லியன் மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்கி தரணும். எல்லாத்துக்குமே கல்வி அப்படிங்கிறத ஒன்று சென்றடையணும். இது பார்த்திங்கன்னா 2 கோல் செட் பண்ணியிருக்காங்க, ஒன்று 2002 and 2012. 2002ல் பார்த்திங்கன்னா 72% வந்து எல்லா மக்களும் படிச்சிருக்கணும். 2012ல் பார்த்திங்கன்னா 80%. அது மாதிரி வறுமையை வந்து ஒழிக்கணும், இதுக்கும் 2 டார்கெட், 2007 2012. 2007ல் 20%, 2012ல் 10% இந்த வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் 2001 and 2002ல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து இந்த 10th 5 இயர் பிளானில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் 2004 to 6 கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம் பிளான் ஹாலிடேயில் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபர்டிலைசர்ஸ் கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மண்ணோட வளம் வந்து குறைஞ்சு போயிருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்காக இது ஆர்கானிக்காக நிறையா வந்து விஷயங்களை பூத்திருப்பாங்க. இது செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அடுத்தது புறா திட்டம், இது அப்துல் கலாமோட திட்டம். இது வந்து 2004 வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இதோடைய டெஃபினேஷன்னா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ் அப்படிம்பாங்க. அதாவது கிராமப்புறங்கள்லையும் பார்த்திங்கன்னா அர்பன் அளவில் வளர்ச்சி பெறதுக்கான ஒரு நிறையா வந்து அம்யூனிட்டிஸை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இதோட திட்டம். அடுத்தது பாரத் நிர்மான் திட்டம், இது 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராம நிர்வாகத்துக்கான ஃபெசிலிட்டிஸாக உருவாக்கி தரணும் அப்படின்ட்டு. இதுவும் 10th 5 இயர் பிளான் தான். அடுத்தது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக ஆயிடுச்சு. பட் இந்த டைமில் வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது 2002 and 2007 இது கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த NREGS. அடுத்தது NHRM அப்படிங்கிறது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் கொண்டு வருவாங்க. இது மூலமாக ஆஷா பிளான் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு அந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கான இதுதான் NHRM. இது மூலமாக ஆஷா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷா பிளானில் இருக்கவங்களாம் என்னென்னா அந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்கு உதவி செய்கிற அந்த ஹெல்த்தில் உதவி செய்கிற இவருங்க பணியாளர்கள். இதுதான் ஆஷா பிளான். இது பார்த்திங்கன்னா அக்ரிகேட்டட் சோஷியல் ஹெல்த் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஷா பிளானை. அடுத்தது பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பேரிடர் மீட்பு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பேரிடர் நிறையா வந்து பேரிடர்கள் பஞ்சம் அந்த சுனாமி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதில் என்னென்ன மாதிரிலாம் வந்து முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதை சொல்லியிருப்பாங்க. இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2004 கூட நமக்கு சுனாமிலாம் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது RTI 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தகவல்களை எந்த ஒரு RTI அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. கவர்மெண்ட் என்னென்ன பிளான்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எந்த மாதிரிலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் பணியில் இருக்காங்க ஒரு தகவல் வேணும், இதில் எனக்கு அடுத்தது என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க, இது என்ன ஸ்கீம், இந்த ஸ்கீமோட பொருள் என்ன, இது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, இது மூலமாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பாவர்ட்டி வந்து எராடிகேட் பண்ணியிருக்கீங்க, எஜுகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்மளுடைய ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும், எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் இந்த RTI மூலமாக நம்ம கிளைம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது 11th 5 இயர் பிளான் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அதிகமான வேகமான க்ரோத் அப்படிங்கிறது தான் அந்த 11th 5 இயர் பிளானோட டார்கெட். இது 2007 to 2012 வந்திருக்கும். இதில் GDP டார்கெட் பார்த்திங்கன்னா 9% பண்ணுவாங்க. பட் அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.9. இது GDPயில். அக்ரிகல்ச்சரில் பாருங்கள், இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த GDPயில் அக்ரிகல்ச்சருக்கு டார்கெட் 4%, இண்டஸ்ட்ரிக்கு டார்கெட் 11% கொண்டு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு டோட்டலாக ஓவரால் அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.9% தான் கிடச்சிருக்கும். அடுத்தது 58 மில்லியன் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட். அடுத்தது ஹை ஸ்கூல் ஸ்டாப்னா என்ன, நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூல் லெவல் வரைக்கும் படிச்சுட்டு என்ன ஆகும்னா பாதியிலே இடைநிட்டுருவாங்க. அதை ஸ்டாப் பண்ணுறது 20% குறைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட். அடுத்தது செக்ஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 0.6% அளவுக்கு இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதாவது 2011 1000 ஆண்களுக்கு 935 பெண்களும், 2012 அந்த 2016 to 7 950 பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வருவாங்க 2009. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு கல்விக்கு, அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோக்கு, பெண்கள் பாலின விகிதத்துக்கு இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததா இருந்துச்சு. ஓகேங்களா. சரி, அடுத்தது இதோட டார்கெட் 8.1, அச்சீவ்மெண்ட் 7.9. இது 11th. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12th 5 இயர் பிளான் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க.
இந்த 12th 5 year பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு growth in all sectors நம்ம எப்படி 11th பார்த்தோம் ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் growth, அதே மாதிரி 12th ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் growth அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பார்த்தீங்க சஸ்டெயினபிள் growthனா என்ன, இது நிலையான வளர்ச்சியாக இருக்கணும். ஒரே வளர்ச்சிங்கிறது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, சஸ்டெயினபிளாக இருக்கணும், நிலையான வளர்ச்சியாக இருக்கணும், எதிர்கால சங்கத்திற்கு கொடுக்குற அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட 12th 5 year பிளானோட எய்மாக இருந்தது. இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஜிடிபியில் 8% வச்சாங்க. அதே மாதிரி 5 crore பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும், நியூவாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். லிட்ரஸி வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற டார்கெட்லாம் இருந்தது. அதே மாதிரி பிபிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனாங்க. அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது நிறைய வந்து தொழில்களில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு நிறைய வந்து தொழில்களை வந்து உருவாக்குனாங்க. அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட், வில்லேஜை டெவலப் பண்ணாங்க. அடுத்தது வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு, அதாவது வாட்டரை மேனேஜ்மெண்ட் பண்ணி நிறைய வந்து தண்ணிகளில் வந்துட்டு மேலாண்மை நீர் மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது ஒன்று 2013 கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 2013. லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 2013 to 2014 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்த உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிம்பாங்க. அது 2013 கொண்டு வந்தாங்க. இதுவும் வந்து 12th 5 year பிளானில் தான். லேண்ட் அக்யூசேஷன் நில சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2013 to 2014 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 5 year பிளான் பார்த்திங்கன்னா 12th 5 year பிளான் பெருசாக வந்து செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க. இது என்னென்னா இதில் பாதியிலே நின்றும், அடுத்தது வந்து பிஜேபியோட ஆட்சி வந்துடும். அதனால் இந்த பிளானிங் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டாப் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 12 5 year பிளான்ஸோட டேட்டாஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த 5 year பிளானில் லாஸ்ட்டு சேர்மன் யாருன்னு கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு சேர்மன் அப்போதைக்கு யார் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்களோ அவங்க தான் சேர்மன் நம்ம படித்தோம். அப்போது பிரைம் மினிஸ்டர் யாருன்னா மன்மோகன் சிங், இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பார். இவர் தான் லாஸ்ட் சேர்மன். லாஸ்ட் டெப்டி சேர்மன் யாருன்னு கேட்பாங்க, மான்டக் சிங் அவுலியா அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டெப்டி சேர்மனாக இருப்பார். ஓகேங்களா. இது நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மூலமாக என்ன பிளானிங் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டாப் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க பிளானிங். பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா பிளானிங் கமிஷன்ஸ்னால் அதில் எந்த மாதிரி மாடலில் பிளான் பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி வேர்ல்டு லெவலில் எந்த மாதிரிலாம் பிளானிங் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பிளானிங் என்ன, இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து டேட்டாஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.